ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ட்ராக்கோ வந்து மைலேஜ் டெஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வரையும் நம்ம ஓட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம 1 லிட்டர் ஊற்றி நம்ம எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஜென்யூனாக 1 லிட்டரில் எவ்வளோ பெட்ரோல் வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை ஓட்டலை. ஏன் ஓட்டலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மைலேஜ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் பெட்ரோலும் போடல அண்ட் வண்டியும் வெளியே எடுக்கலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆக்சுவலாக. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், எங்கன்னா நின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை எடுக்கலை கொஞ்ச நாளாக. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக இதை ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் இருக்க 1 லிட்டர் பெட்ரோல் இதில் ஊற்றி நம்ம வந்து மைலேஜ்ன்றதை செக் பண்ண போகிறோம். நம்ம வண்டி அடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டாப் ஆகிட்டான். ஸ்டார்ட் ஆகலைங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கரெக்டாக ஒரு 700 மீட்டர் வந்தாங்க, அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா, ஸ்டாப் ஆகிட்டான். கிளச்சு பிடிச்சோடனே ஸ்டாப் ஆகிட்டான். இந்த வாட்டி ஸ்டாப் பண்ணி பார்ப்போமா? ஸ்டாப் ஆகிட்டாங்க. இங்கேருந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பரவாயில்லையே. இல்லை, ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லைங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டோம். அவ்வளோதாங்க. நம்ம தங்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து மூவ் ஆக மாட்டான். ஏன்னா சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் வந்து 2 லிட்டர் வாங்கி வச்சுருக்கோங்க. ஸோ இந்த 2 லிட்டர்ஸ் வந்து 1 லிட்டர் வந்து பேக்கில் இருக்கட்டும். எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த 1 லிட்டரை தான் வச்சு நம்ம பெட்ரோல் பங்க்கு சேஃபாக வரணும் இல்லையா? இது வந்து ஃபுல்லாக நம்ம செக் பண்ணுறோம் இந்த 1 லிட்டரை வச்சு. இதில் பெட்ரோலை ஊற்றுறது பெரிய டாஸ்க்கு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம 1 லிட்டர் இதில் ஊற்றியாச்சு. ஸோ இந்த 1 லிட்டர் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே கேஸ், நம்ம வந்து 1 லிட்டர் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரியல் மைலேஜ் டெஸ்ட் வந்து இப்போலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ட்ரிப்பு வந்து செட் பண்ணுறேன். A few moments later. ட்ரிப் 2 வந்து ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரிப் 2ல் வந்து எவ்வளோ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். பெட்ரோல் போட்டோடனே ஸ்டார்ட் ஆகிட்டோம் பார்த்தீங்களா? 1 லிட்டர் போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் தருவோம் நம்மளோட ட்ராக்கோ அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ட்ரிப் 2ல் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு அதை காட்டிடும். ஷோரூம் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் டியூக் 200 வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் எவ்வளோ தரான் அப்படின்றத பார்க்கணும். ஆனால் இவன் வந்து 1 இயர் ஆகிடுச்சுங்க. 2025 மாடல். நான் February 27க்கு எடுத்தேன். ஸோ கம்மிங் 27, அதாவது இந்த மாதம் தான். இந்த மாதம் 27ஆம் தேதி என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ 1 வருஷம் ஆக போகுது. இப்போ நான் செக் பண்ணுற மைலேஜ் எவ்வளோ தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹைவே. இப்போது இதில் வந்து நான் இப்போது க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ரூஸ் பண்ணல. ஸோ 55 தான் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டோங்க. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். 32 கிலோமீட்டர். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் சில மீட்டர் தான் 35 ரீச் ஆகிறதுக்கு. 35 சாதிச்சிட்டோம். 35 கிராஸ் ஆகிடுச்சுங்க.
இதுதான் அவங்க சொன்ன எக்ஸாக்டான ஒரு மைலேஜ் 35 வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வண்டி ஸ்டில் மூவிங்கில் தான் இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லை, அடைப்பு எதுவுமே, அதாவது அடைச்சி ஓட்டுறது அது மாதிரி எதுவுமே இல்லை. 36 கிலோமீட்டர் போகுது. 37. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். 37 போகிறோம் நம்ம செல்லக்குட்டி. நான் பொய்யெல்லாம் சொல்லுங்க, உண்மையிலே சொல்கிறேன். 37 கிலோமீட்டர் போயிட்டுருக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். 40 கிலோமீட்டர் போயிட்டுருக்காங்க இப்போதைக்கு. உண்மையிலே சொல்கிறேன், 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் போயிட்டு தான் இருக்குது 40 கிலோமீட்டர். ஹவுஸ் இட் பாசிபிள்? என்ன நடக்குதுங்க? ஏதோ மேஜிக் நடக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ 42ங்க ப்ரெசண்ட். இப்போது நான் ஒன்றும் ஃபேக் பண்ணல, எதுவுமே பண்ணல. 1 லிட்டர் தான் போட்டிருக்கேன். 42 கிலோமீட்டருங்க. இன்னும் போயிட்டு தான் இருக்கான் செல்லக்குட்டி. ஆக்சுவலாக வந்து 43ல் வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, தங்க மயில் 43ல் வந்து ஸ்டாப் ஆகிட்டான். இதுக்கு மேலே வந்து போக மாட்டாங்க. ஐ ஆம் ரியலி லவ் யூடா. 43.3. ஓ மை காட், உண்மையிலேயே என்னாலேயே என்ன நம்ப முடியலங்க. நம்ம தங்க மயில் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ராக்கோ வந்து 43 கிலோமீட்டர் போயிருக்காங்க. என்னால் என்னையே நம்ப முடியல. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மேன். எப்படி உன்னால் மட்டும் 43.4ங்க. ஆக்சுவலாக பாருங்களேன், நான் பொய் சொல்லலை. ஆவரேஜாக சொல்ல போகணுன்னா 1 லிட்டருக்கு வந்து 43 கிலோமீட்டர் தராங்க. ஆக்சுவலாக ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட்டுங்க. நான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது வந்து 35 தான் தரான், 30 கீழே தான் தரான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட இன்னொரு பாட்டில் இருக்குங்க. ஸோ இதை போட்டுட்டு போக வேண்டியது தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாபா, டேக் கேர், see you guys. எங்கே போனாலும் ஹெல்மெட்டு போட்டு போங்க அண்ட் சேஃபாக போங்க. அண்ட் பாய் guys, see you another vlog.